ஜீவன் எலக்ட்ரிக்கல் குரு சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றேன். நாங்கள் இன்று இந்த வீடியோவில் மல்டிமீட்டரை எவ்வாறு திருத்துவதென்று சொல்லி முழுமையாக பார்ப்போம். மல்டிமீட்டரை நாங்கள் கண்டினியூட்டி மூட்டில் விட்டுட்டு செக் பண்ணி பார்க்கும்போது மீட்டரானது வேலை செய்யலை. செலக்டர் சுவிட்சை எந்த இடத்துல விட்டாலும் மல்டிமீட்டர் ரீடிங்கை காட்டையில்லை. இதில் என்ன பிரச்சனைன்னு சொல்லி இந்த வீடியோவில் முழுமையாக பார்ப்போம். அதற்கு நாங்கள் முதல்ல செலக்டர் சுவிட்சில் விட்டுட்டு மல்டிமீட்டரை செக் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மீட்டர் வேலை செய்யலை. மீட்டரை நாங்கள் பின்புறமாக திருப்பி அதில் இருக்கும் ஸ்க்ரூவை முதலில் கழட்டிக்கொள்வோம். நாங்கள் கழட்டி எடுத்தாச்சுது. இப்போ பேக் கவரை ஓப்பன் செய்து பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பேட்டரியில் இணைக்கப்பட்டிருக்குது. மீட்டரானது வேலை செய்யலை. இந்த 3 நொப்பையும் நாங்கள் ப்ரெஷ் பண்ணி அகற்றும் போது இந்த கண்ட்ரோல் சர்க்யூட்டை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதற்கு நாங்கள் முதல்ல பேட்டரியை கழட்டி எடுப்போம். இப்போ 3 கிளிப்பை நாங்கள் அகற்றி இந்த போர்ட்டை நாங்கள் பிரித்தெடுப்போம். 3 கிளிப்புகளை அகற்றுவதன் மூலம் நாங்கள் போர்ட்டை பிரித்தெடுக்கலாம். இப்போது கிளிப்பை அகற்றி நாங்கள் போர்ட்டை அகற்றி எடுத்துட்டோம். இந்த தகடு தான் செலக்டர் சுவிட்ச். இந்த சுவிட்ச் எந்த ஃபங்க்ஷனில் நாங்கள் செலக்டரை விடுகிறோமோ அதற்குரிய தொழிற்பாட்டை செய்யும். இப்போ நீங்கள் பார்க்குற சுவிட்சிங் டயோட். இது சிக்னல் டயோட்டுன்னு சொல்லுவார்கள். இந்த டயோட் தான் இந்த மீட்டரில் பெரும்பாலும் சேஃப்டியாக பாதுகாப்பாக வைக்கப்படுவது. இந்த டயோட் தான் பெரும்பாலும் பழுதாவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அதை நாங்கள் இந்த மீட்டர் உதவியுடன் பரிசோதித்து பார்ப்போம். மீட்டரை கண்டினியூட்டி மூட்டில் விட்டுட்டு நாங்கள் பரிசோதித்து பார்ப்போம். டயோட்டை நாங்கள் செக் பண்ணும்போது டயோட்டில் ப்ளஸ் மைனஸ் இருக்குது. ப்ளஸ் பக்கம் ஒரு முறையும் மைனஸ் பக்கம் ஒரு முறையுமாக 2 டயோட் இருக்குது. அந்த 2 டயோட்டையும் நாங்கள் பரிசோதித்து பார்ப்போம். பார்த்தீங்கன்னு சொன்னால் பரிசோதிக்கும் போது எந்த விதமான வாசிப்பும் தென்படவில்லை. ரீடிங் காட்டையில் பெரும்பாலும் அடித்திருக்கும். சோல்டரிங் அயனை வைத்து நாங்கள் சோல்டரிங்கை ஹீட் பண்ணுவதன் மூலம் டயோட்டை நாங்கள் தனியாக பிரித்தெடுக்கலாம். சோல்டரிங் அயனை பயன்படுத்தி நாங்கள் டயோட்டை சுவிட்சிங் டயோட்டை தனியாக பிரித்தெடுப்போம். சோல்டரிங் அயனை பயன்படுத்தி நாங்கள் டயோட்டை கழட்டி எடுத்தாச்சுது. இப்போ நீங்கள் பார்க்குறது போர்ட்டில் டயோட்டை காணவில்லை. அதை நாங்கள் கழட்டி எடுத்துட்டோம். இப்போ பார்க்குறது தான் சுவிட்சிங் டயோட். இதே சேம் பெல்ஜியில் நாங்கள் புதிதாக 2 டயோட்டை நாங்கள் வேண்டி எடுத்திருக்கின்றோம். சேம் வேல்யூ சேம் சுவிட்சிங் டயோட். இதை நாங்கள் எவ்வாறு மல்டிமீட்டருடன் பொருத்துவதென்று சொல்லி பார்ப்போம். முன்பு கழட்டிய இடத்தில் சேம் சுவிட்சிங் டயோட்டை நாங்கள் பொருத்திக்கொள்வோம். டயோட்டை நாங்கள் பொருத்துவதற்கு முதலில் எவ்வாறு இருந்ததோ அவ்வாறே பொருத்த வேண்டும். ஒரு பக்கம் ப்ளஸ்ஸும் ஒரு பக்கம் மைனஸும், மற்ற பக்கம் மைனஸும் மற்ற பக்கம் ப்ளஸ்ஸுமாக இருக்க வேண்டும். முன்பு எப்படி கழட்டினோமோ அதே போல் வைத்து நாங்கள் சோல்டரிங் செய்து கொள்வோம். மல்டிமீட்டரில் நாங்கள் சுவிட்சிங் டயோட்டை இணைத்துட்டோம். மேலதிகமாக நீட்டிக்கொண்டு இருக்கும் கம்பியை நாங்கள் வெட்டி எடுப்போம்.
மல்டிமீட்டரில் வந்து நாங்கள் சுவிட்சிங் டயோட்டை பொருத்தியாச்சுது. முன்பு இருந்தது போல் மல்டிமீட்டரை அந்த இடத்துல வந்து பொருத்தி கொள்வோம். மல்டிமீட்டரில் நாங்கள் சர்க்யூட் போர்ட்டை பொருத்தியாச்சுது. இதே போல் ப்ரெஸ் பண்ணதன் மூலம் போர்ட்டை பொருத்தி கொள்ளலாம். போர்ட்டை அந்த இடத்தில் நாங்கள் பொருத்தியாச்சுது. இப்போது பேட்டரியை வந்து நாங்கள் ப்ளஸ் மைனஸை பார்த்து அந்த இடத்தில் பேட்டரிக்குரிய இடத்தில் பொருத்தி கொள்வோம். இப்போது மல்டிமீட்டரை பரிசோதித்து பார்ப்போம். மல்டிமீட்டரை செலக்டர் சுவிட்சில் விட்டு நாங்கள் பரிசோதித்து பார்ப்போம். அதாவது ஓம்ஸ் மூட்டில் விட்டு கணினி மூட்டில் விட்டு பரிசோதித்து பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மல்டிமீட்டரானது அதனுடைய வாசிப்பை காட்டுகின்றது. மல்டிமீட்டரின் செலக்டர் சுவிட்சை 220 AC வோல்ட்டுக்கு மாற்றிட்டு மல்டிமீட்டரை பரிசோதித்து பார்ப்போம். இப்போ மல்டிமீட்டரானது AC 220 வோல்ட் வாசிப்பை காட்டுகின்றது. போல மல்டிமீட்டரின் செலக்டர் சுவிட்சை DC வோல்ட்டுக்கு மாற்றி DC வோல்ட்டை பரிசோதித்து பார்ப்போம். அதற்காக நாங்கள் ஒரு பேட்டரி எடுத்து DC வோல்ட்டை பரிசோதித்து பார்ப்போம். நீங்கள் பார்க்குறது வந்து பேட்டரி. இந்த பேட்டரியை நாங்கள் பரிசோதிக்கும் போது பேட்டரியுடைய வோல்ட்டை மல்டிமீட்டரானது காட்டுகின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.